யாராவது வந்து இந்த வீட்டில் நான் ஏற மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது. அதே மாதிரி ஹலாலாவே இந்த வீட்டில் போய் நான் சாப்பிட மாட்டேன், இந்த வீட்டில் இது நான் சாப்பிட மாட்டேன், இவங்களோட நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டா, அது சின்சியரான சத்தியமாக இருந்தால், ஆனால் தப்பான சத்தியமாக அது இருக்கும் பட்சத்தில், அப்போ எது சிறந்தது? அந்த உறவினர்கள்ட்ட காலம் பூரா பேசாமல் இருக்கிறது சிறந்ததா, பேசுறது சிறந்ததா? பேசுறது சிறந்தது. அப்போ அதுதான் தேர்வு செய்யணும். ஏன்னா இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறதுல வந்துடும், உறவினர்களோட இணக்கமாக இருக்கிறது. அதே சமயம் சத்தியம் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும், அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு ஒரு வெயிட் இருக்கணும்ல. அதுக்கு அல்லாஹ் பரிகாரம் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், முறித்து விட்ட சத்தியத்திற்கான குற்ற பரிகாரம் இதுதான். நீங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு அளிக்கின்ற உணவுகளில் நடுத்தரமான வகையிலிருந்து 10 வறியவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு ஆடைகள் வழங்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். ஒரு சத்தியம் முறிச்சேன்னா அதுக்கு என்ன மீனிங்கு? 10 பேருக்கு நீ சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு? டாப் கிளாஸ் கிடையாது. உங்கள் வீட்டில் ஆவரேஜாக என்ன சாப்பாடு கொடுக்கப்படுமோ, அதாவது உங்கள் வீட்டில் ஒஸ்ட்டு சாப்பாடு சில சமயம் செய்வீங்க, பண்டிகை காலத்தில் ரொம்ப சிறப்பாக செய்வீங்க, ஆனால் டெய்லி ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும், புரியுதா? ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆவரேஜ் சாப்பாடு இருக்குல்ல, அந்த ஆவரேஜ் சாப்பாடு கொடுக்கணும், 10 பேருக்கு கொடுக்கணும். இது 3 வேளை கொடுக்கணுமா? கிடையாது, ஒரு வேளை கொடுத்தா போதும். இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. 10 பேருக்கு கொடுக்கணும்னா 10 பேருக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணுமா? இல்லை, 10 பேர் 10 பொட்டலம் கொடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, சாப்பாடு இல்லை, ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். அல்லாஹ் பாரு எப்படி வந்து ரிவர்ஸில் வந்து எளிமையாக்குறான் பாரு. எது ரொம்ப சீப்பு? சாப்பாடு கொடுக்குறது. ரெண்டாவது எது காஸ்ட்லி? எது? ட்ரெஸ்ஸு. மூணாவது ரொம்ப காஸ்ட்லி எது? அடிமை விடுதலை பண்ணுறது. இது கிடைக்கலனா இது பண்ணு, இது கிடைக்கலனா இது பண்ணுங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பர்பஸ் என்னன்னா, சத்தியம் பண்ணவனை பழி வாங்குறது கிடையாது, அவனுக்கு புரிய வைக்கிறான். என்ன முன்னிலைப்படுத்தி ஒரு விஷயத்தை நீ சொன்னீன்னா அதோடைய கண்ணியத்தை நீ காப்பாற்றணும், இல்லைன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். அதுக்காக நான் உனக்கு வந்து இது பண்ணுறேன், இது சத்தியம், சரியா? ஆனால் இவற்றில் எதற்கும் சக்தி பெறாதவர்கள், 3க்குமே வழி இல்லை, சாப்பாடுக்கும் காசு இல்லை, ட்ரெஸ்ஸுக்கும் காசு இல்லை, அடிமை விடுதலை பண்ணுறதுக்கும் காசு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பவும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். 3 நாட்களுக்கு நோன்பு நோற்க வேண்டும். 3 நாள் வந்து நோன்பு நோற்கணும். இது தொடர்ந்து நோற்கணுமா, இல்லை அது விட்டு விட்டு நோற்கலாமா? இது வந்து வேறு யாராவது ஒரு உலமாக்கள்கிட்ட கேட்டுங்க. இது சம்மந்தமாக எனக்கு இப்போது இதில் கிளாரிட்டி இல்லை. இது வந்து ஏழைகளுக்கான ஒரு சலுகை, சரிதா? அப்போ அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், புரியுதா? அந்த சத்தியம் வந்து தூக்கி அப்படியே போட்டுறக்கூடாது, சத்தியத்துக்கான பரிகாரம் செய்யணும்.